நீங்கள் ரஜினிகாந்த் ஃபேன்னால நான் கேட்குறேன் மேம். நான் வந்துட்டேன்னு சொல்லு, நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு. இன்னொரு டயலாக் பார்த்தோன்னா மகிழ்ச்சி அப்படின்னு. இந்த 2 டயலாகும் எனக்கும் பிடிக்கும். அம்மாவுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். நமக்குலாம் புல்லரிச்சிருக்கோம், படம் பார்க்குறப்ப கை தட்டி இருக்கும், விசில் அடிச்சிருக்கும். இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது உங்கள் டயலாக் கிடையாதா. அதுதான் திராவிடர் கழகத்தோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறேன். பேசு 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 படி பழகுன பெண்களை அடுப்பங்கரையிலேருந்து இன்னைக்கு வந்து இந்த மேடையில் இத்தனை பெண்கள் இருக்காங்க, கீழே அத்தனை பெண்கள் இருக்காங்க, அத்தனை பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் பெரியார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான காரணம் அதான் உங்களுக்கு அப்புறம் எடுத்து பண்ணுறதுக்கு இவர் இருக்காரு, அவ்வளோ நல்லா வேலை பார்க்குறாரு, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு அப்படின்னு. அப்போ அம்மையார் சொல்கிறாங்க அதெல்லாம் நல்லா பண்ணுவார், ஆனால் பாவம் செக் எழுத கூட தெரியாது அவருக்கு அப்படின்னு. அம்மையார் அன்னைக்கு சொன்னாங்க செக் எழுத கூட தெரியாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரங்களை இந்த இந்துத்துவ மதவாதிகளுக்கெல்லாம் செக்மேட் வச்சுட்டு இருக்கவர் நம்மளோட ஆசிரியர் அவர்கள். விவாதங்களில் அம்மையார் அவர்களும் இப்போ அடுத்து அவங்களோட வாரிசு மதிவதனி அவர்களும் நிறைய தக் லைஃப் மூமெண்ட் எங்கள் இளைஞர்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். தக் லைஃப் அதாவது கெத்தான மூமெண்ட் இருக்கும். அசால்ட்டாக நோஸ் கட் பண்ணிட்டு போவாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த மாதிரி மணியம்மையார் அத்தனை நோஸ் கட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா என் அப்பா வந்திருக்காங்க. பேசுகிறப்ப ஆங்கில வார்த்தைகளை நான் பயன்படுத்தினா வீட்டில் போகிறப்ப எனக்கு திட்டு விழுகும். ஆனால் அது வந்து எனக்கு கொஞ்சம் நான் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். என்னோட இயலாமையால் அந்த ஆங்கில வார்த்தைகள் வரும், அதுக்கு நான் இப்போயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட திருமணம் வந்து 2020 நடந்துச்சு. அது வந்து ஒரு சுயமரியாதை திருமணம். என்னோட திருமணத்தை நடத்தி வச்சது வந்து அருள்மொழி அம்மையார் அவர்கள் தான். எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சுயமரியாதை திருமணம் நடத்தி வச்சது வந்து கவிஞர் சுரதா அவர்கள். எங்கள் 2 பேரோட கல்யாணத்துலேயும் ஒரு விஷயம் காமனாக நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கல்யாணத்துலேயும் தலைவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொண்ணு கொஞ்சம் அலங்காரத்தை கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணோம், சாரி கட்ட மாட்டேன்னு சொன்னேன், ஒத்துக்கல. எனக்கு திடலில் கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறேன், அதுக்கும் கொஞ்சம் சமரசம்லாம் பண்ணி கடைசியில் சுயமரியாதை திருமணத்துக்கு வந்தோம். ஸோ அப்போ வந்து அம்மா சொன்னாங்க. அந்த டைமில் எனக்கு புரியல ஆக்சுவலாக, ஏன் சுரதாயா அப்படி சொன்னாங்க, ஏன் அம்மையார்கள் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு ஆக்சுவலாக புரியல. ஏன்னா வாழ்க்கையில் நிறையா விஷயம் நடக்கிற சமயத்தில் நமக்கு புரியாது, ஆனால் போக போக நமக்கு அது புரியும். எனக்கு அதுக்கான புரிதல் எப்போ வந்துச்சு அப்படின்னா, மணியம்மையார் அவர்களை பற்றி படிக்கிறப்ப ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி படித்தேன். கழகத்தோட ஒரு தோழரோட வீட்டில் வந்து கல்யாணம். அந்த கல்யாணம் திடலில் நடத்துகிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்து தலைமை யார் அப்படின்னு பார்த்தோன்னா மணியம்மையார் அவர்கள். மணியம்மையார் அவர்கள் திருச்சியிலேருந்து திடலுக்கு வராங்க. வந்துட்டு திடலில் வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து காலையில் சாப்பாடு போடுறாங்க. அப்போ ஆசிரியர் ஐயாலாம் மணியம்மையார் அம்மா கூட போகிறாங்க. போகிறப்ப சாப்பாடு போடுறாங்க. இலையில பார்த்தோன்னா இலையில இடமே இல்லாத அளவுக்கு அத்தனை வகையான சாப்பாடுகள் இருக்குது. அம்மாவும் சாப்பிட்டுடுறாங்க. ஆனால் அப்பயே ஆசிரியருக்கு தெரிஞ்சிருது அம்மா கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மா காணாமல் போயிடுறாங்க. திடலில் தேடுறாங்க, காணோம். எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, காணோம். அப்புறம் ஆசிரியர் ஐயாவுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, அம்மா வந்து அண்ணா நகரில் இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ஆசிரியர் ஐயாலாம் பதறி போய் அங்கே போகிறாங்க. போகிறப்ப மணியம்மையார் அவர்கள் சொல்கிறாங்க, நம்ம இயக்கத்தோட கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயம், இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறதுலாம் என்ன இது, அதுவும் திடலில் நடக்கிற ஒரு திருமணம் இப்படி ஆடம்பரமாக பண்ணுறாங்க, அதுக்கு நான் தலைமை ஏற்கணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் ஆசிரியர் ஐயாலாம் ரொம்ப பேசி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு இது கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் நாளைக்கு ஆடம்பரமாக பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மணியம்மையார் அவர்களை ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து கல்யாணத்தை வந்து திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறாங்க. அப்போதான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் கிட்ட இருந்து இந்த ஐடியாலஜியை கற்றுக்கிட்ட அருள்மொழி அம்மாவா இருக்கட்டும், இல்லை சுரதா கவிஞர் அவர்களா இருக்கட்டும், அன்னைக்கு மேடையில் பேசினது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதை வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து 5 வருஷம் கிட்ட ஆகுது. வந்து டிஆர்பி ராஜா, இப்போ மினிஸ்டராக இருக்கிற டிஆர்பி ராஜா அவர்கள் கூட வேலை இருந்தேன், அவரோட அணியில் இருந்தேன். இப்போ கனிமொழி அம்மா அவர்களோட அணியில் இருக்கேன். 2 பேர்கிட்டையும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, டிஆர்பி ராஜா சாருக்கு வந்து நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம அணியிலேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்போம்ல, முரசொலிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன்.
போய் கொடுப்பேன், அங்கங்கே சர்க்கிள் போட்டு இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்வார். சரின்ட்டு திருப்பி பண்ணிட்டு போய் கொடுப்பேன். திருப்பி இந்த வார்த்தை இங்கே வந்தால் நல்லா இருக்கும் பாருங்களேன், அதை சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்வார். சரி ஓகே அப்படின்ட்டு போய் பண்ணேன். என்னடா ஏன்டா இவ்வளோ மைக்ரோ மேனேஜ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி அவங்களே எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்கன்னு புரியல அப்படின்னு. அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் மகளிர் அணியில் சேர்ந்தேன். கனிமொழி மேம் ஒரு ஒரு பேச்சுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ வந்து என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் எழுதிட்டு மேம்கிட்ட கொடுக்குறேன். மேம் திருப்பி அதே இது அங்கங்கே இதெல்லாம் மாற்றுங்க. எனக்கு புரியல, எனக்கு தலை வெடிச்சிருச்சு. என்ன எனக்கு கேட்கணும், ஏன்னா கனிமொழி மேம் ரொம்ப இயல்பாக பேசுவாங்க எல்லாரும் பெண்கள்கிட்டையும். மேம் என்ன மேம் இது எனக்கு புரியல, ராஜா சாரும் இப்படி தான் பண்ணாரு, நீங்களும் இப்படி பண்ணுறீங்க, எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தலைவருக்கு கிட்ட வந்து நாங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை எழுதிட்டு 4-5 பேர் ப்ரூஃப் ரீட் பண்ணியிருப்போம், படித்து பார்த்துருப்போம். ஆஹா எந்த தப்பும் இல்லை, பரவாயில்ல, இந்த வாட்டி நமக்கு வந்து திட்டு விழுகாது அப்படின்னு நினச்சிட்டு போவோம். போன உடனே பேனா எடுப்பார், மூட்டை மூட்டையாக சுழிச்சு விட்ருவார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு பண்ணி பழகினோம் நாங்கள். இதெல்லாம் மாறுறதுக்கு டைம் ஆகும், ஆனால் இது மாற வேண்டிய விஷயம் இல்லை, நீங்களும் அது அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான தலைவர்கள், அந்த தலைவர்களோட குணம் வந்து அந்த தலைவர்களோட நின்று போல அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது திட்டியோ இல்லை அதை வந்து திணிச்சோ சொல்லி கொடுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பாக ஒரு இப்போ டெய்லி நான் அருள்மொழி அம்மா கிட்ட பேசுகிறோன்னா அவங்க கிட்ட இருந்து அதை பார்த்து கற்றுக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரியான விஷயங்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறப்ப தான் அந்த ஐடியாலஜி வந்து அடுத்த தலைமுறைக்கு போகும். அது வந்து திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப மணியம்மை அக்கா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, விவாதங்கள்லாம் நல்லா பேசுகிறேன் அப்படின்னு. என்னோட முதல் விவாதத்துக்கு என்னை அனுப்புனவர் வந்து அருள்மொழி அம்மா அவர்கள். ஆங்கில விவாதம். அப்போதான் நான் கட்சியில் சேரக்கூட இல்லைன்னு நினைக்கிறேன், கட்சியில் இல்லை. ஆங்கில விவாதம் நானும் மருத்துவர் ஷாலினி அவர்களும் திராவிட இயக்கத்தை பற்றின ஒரு விவாதம். எனக்கு வந்து ஒழுங்காக வரல எனக்கு அந்த டைமில். அப்போ அந்த நெறியாளர் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு, ஆனால் விவாதத்துக்கு அவங்க சரியாக வருவாங்களான்னு தெரியல அப்படின்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணிப்பூர் விஷயத்தை பற்றி நம்ம திராவிடர் கழகம் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அங்கே நான் போயிருந்தேன். எனக்கு மேடை பேச்சுக்கான இலக்கணம் வராது, அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் எங்கள் அப்பா மேலே இருக்க எனக்கு பயம், எனக்கு தமிழ் ஃபுல்லாக வராதுன்றதுக்காக. அங்கே போனது பேசினதுக்கு அப்புறம் நான் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா எனக்கு மேடை பேச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க, அன்னைக்கு நெறியாளர் கால் பண்ணி உனக்கு டிபேட் வராதுன்னு சொன்னாங்க, நான் உன்ட்டு இது வரைக்கும் சொன்னதில்லை, ஆனால் இன்னைக்கு பாரு நீ டிபேட்டில் உட்காந்து அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்க, இதுவும் பேச பேச வந்துடும், பயப்படாமல் பேசு அப்படின்னு. அதுதான் திராவிடர் கழகத்தோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறேன். பேசு 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 படி பழகுன பெண்களை அடுப்பங்கரையிலேருந்து இன்னைக்கு வந்து இந்த மேடையில் இத்தனை பெண்கள் இருக்காங்க, கீழே அத்தனை பெண்கள் இருக்காங்க, அத்தனை பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் பெரியார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான காரணம் தலைவர் மணியம்மையார் அவர்கள். ஃபுலே, சாவித்ரிபாய் ஃபுலே 2 பேரும் மகாராஷ்டிராவில் வந்து பெரிய புரட்சியாளர்கள். ஆனால் அவங்களுக்கு அப்புறம் யாருன்னே நமக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து அங்கே ஆர்எஸ்எஸோட ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் ஹப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்எஸ்எஸோட ஹப்பு சிவசேனா. அன்றைய காலகட்டத்தில் சிவசேனா வந்து நம்ம தமிழர்களை விரட்டி அடித்தது, அவங்களோட இந்துத்துவ ஐடியாலஜி எல்லாம் ஒரு பெரிய ஹப்பா. அந்த ஊரில் தான் அம்பேத்கர் அவர்கள் பிறந்தார்களா, அந்த ஊரில் தான் வந்து ஃபுலே சாவித்ரிபாயெல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவு வைக்கிறவங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த வாரிசு யாருன்னு தெரியல. மதிவதனி அவர்கள் சொன்னாங்கல்ல இந்த கேள்வி, இன்னைக்குமே நான் பெரியாரை பற்றி ட்விட்டரில் ஏதாவது ஒரு செய்தி போட்டேன்னா வந்துடுவானுங்க சங்கிங்க. வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணவனுக்கு உனக்கு அப்படி என்ன இது, உங்களுக்குலாம் அதுதான் திராவிடர்கள்னாலே இந்த மாதிரி விஷயம்தான் அப்படின்னு. அது திருமணமே கிடையாது, அது வந்து ஒரு ஏற்பாடு அப்படின்னு பெரியார் அடிக்கடி சொல்லியிருக்காரு. அந்த ஏற்பாடு எதனால வந்துச்சுன்றது கூட சங்கிகளுக்கு தெரியாது. நான் வழக்கறிஞர் இல்லை, நான் சொல்கிற தரவு தப்புன்னு தான் எனக்கு சொல்லிடுங்க. அன்றைய காலகட்டத்தில் அந்த ஹிந்து லா படி, ஹிந்து சட்டம் படி அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சா, பெண் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சொத்தை கொடுக்க முடியாது, அவங்களோட மனைவிக்கு மட்டும்தான் அந்த சொத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஏற்பாடு தான் அந்த ஏற்பாடு. அந்த சொத்துன்றது என்ன சொத்து, பெரியார் எதை வந்து சொத்தா பார்த்தார் அப்படின்னா இந்த இயக்கம். அவருக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை யாரு அவர் போட்ட பாதையில அவர் சொன்ன விஷயத்துல எந்த விதமான சமரசமும் இல்லாம எடுத்து கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா மணியம்மையார் அவர்களை சூஸ் பண்ணி அவங்கள வந்து அடுத்த வாரிசா அந்த இடத்துல கொண்டு வந்தார். ஸோ இப்போ நாங்கள் வாரிசு அரசியல் பேசுவானுங்க, திருமணம்னு பேசுவாங்க, அதுக்கு எல்லாம்
மதியோதனி சொன்ன மாதிரி இந்த வரலாற்றை நம்ம இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தப்பு தான், ஆனால் அவனுங்க வச்சிருக்க அந்த யூனிவர்சிட்டியில் நம்ம நுழைஞ்சு நம்மளோட வரலாறு அவங்க கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம வந்து இருக்கோம். அப்படி நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அடுத்த மணியம்மையார் அவர்களோட நினைவு நாளுக்கு இந்த அரங்கம் ஃபுல்லாக எல்லா சேரும் இருக்கும், எல்லாம் வந்து உட்காருவாங்க, இளைஞர்கள் வந்து நிற்பாங்க. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த ரொம்ப விஷயம், மணியம்மையார் அவர்களை பற்றி படிக்கிறப்ப தலைவர் மணியம்மையார் பற்றி புரிஞ்சுக்கிறத விட திராவிட தலைவர்களை பற்றி நிறையா புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல் சொன்ன மாதிரி அருள்மொழி அம்மா ஏன் அதை சொன்னாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டேன். மணியம்மையாரை பற்றி படிக்கிறப்ப எனக்கு ஆசிரியரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் புரியுது. ஐயா எவ்வளோ கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு ரொம்ப பொறுமையாக பண்ணுவார். ஐயாவை வந்து தலைவர் ஆக்கணுன்ற முடிவு வந்து அம்மையார் எடுத்துட்டாங்க. ஆனால் அம்மையார் வந்து அப்போ வந்து அம்மையார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, அதான் உங்களுக்கு அப்புறம் எடுத்து பண்ணுறதுக்கு இவர் இருக்காரே, அவ்வளோ நல்லா வேலை பார்க்குறாரு, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு அப்படின்னு. அப்போ அம்மையார் சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணுவார், ஆனால் பாவம் செக் எழுத கூட தெரியாது அவருக்கு அப்படின்னு. அம்மையார் அன்னைக்கு சொன்னாங்க செக் எழுத கூட தெரியாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரங்களை இந்த இந்துத்துவ மதவாதிகளுக்கெல்லாம் செக்மேட் வச்சுட்டு இருக்கவர் நம்மளோட ஆசிரியர் அவர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆசிரியர் ஐயாவோட அம்மா வந்து ஐயாவோட சின்ன வயசுலேயே தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஐயா சொல்லியிருப்பாரு, எனக்கு அம்மாவோட பாசம் வந்து பெருசாக கிடைச்சதில்லை, அந்த பாசம் வந்து எனக்கு வந்து மணியம்மையார் அவங்க கிட்ட தான் இருந்தால் அவங்க என்னோட அம்மா அப்படின்னு. ஐயா அம்மா அவர்கள் வந்து தலைவரானதுக்கப்புறம், அவர் தான் அடுத்த தலைவர்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு படி பின்னாடி எடுத்து வச்சுட்டேன். அவரை தலைவராக தான் நான் பார்த்தேன். முன்னாடி நான் அம்மா கிட்ட எப்படி பழகிட்டு இருந்தேனோ அப்படி நான் பழகலை. ஒரு தலைவரை மதிக்கிற மாதிரி நான் அப்படி தான் நான் இருந்தேன், ஒரு தொண்டனாக தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அது ஐயாவுக்கு மட்டும் தான் தெரியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மணியம்மையார்னு சும்மா சாதாரண ஆளா? நல்லா நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஐயாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் நீ முன்ன மாதிரிலாம் என்கிட்ட இருக்கிறது இல்லை, ஏன் ஒரு படி இது பின்னாடி தள்ளி இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு. அப்போ ஐயா சொல்கிறாங்க, நீங்கள் தலைவர், நான் தொண்டன், அதுதான் அப்போ தான் இந்த சமூகத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எனக்கு தாய். அப்படி இருந்தால் நீங்கள் என்னோட தாயாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து உங்களோட இந்த விஷயத்தை அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது, நமக்கு இந்த இயக்கம் தான் முக்கியம் அப்படின்னு ஐயா சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து நம்ம ஐயா. இதை பற்றி படிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. திமுக காரி, அதனால் கொஞ்சம் திமுக அந்த இதையும் கொண்டு வந்துக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இறந்தப்ப நம்மளோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்து ஒரு எழுதுறாரு, இன்னைக்கு மட்டும் தலைவரே, இன்னைக்கு மட்டுமாவது நான் உங்களை ஒரு வாட்டி அப்பான்னு கூப்பிட்டுக்கவா அப்படின்னு. இப்படிப்பட்ட தலைவர்களை தான் வந்து நம்ம திராவிட இயக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நேற்று கொளத்தூரில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, பாகமுக அவர்கள் மீட்டிங். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினார். கொளத்தூர் வந்து முதலமைச்சர் அவர்களோட தொகுதி. பேசுகிறப்ப சொல்கிறாரு, இந்த கொளத்தூர் தொகுதி ரொம்ப முக்கியமானது, எனக்கு ரொம்ப நெருக்கமான தொகுதி, இது என்னோட அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி அப்பான்னு சொல்ல போகிறாரு, நான் பின்னாடி உட்காந்து நினச்சிட்டு இருக்கேன், என்னோட தலைவரோட தொகுதி இது அப்படின்னாரு. எப்போவுமே இயக்கத்தையும் கட்சியையும் முன்னிறுத்தி மக்களோட நலனை முன்னிறுத்தி செயல்பட்டு வந்துட்டு இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மட்டும்தான். அதுதான் எனக்கு இப்போ நம் மணியம்மையார் அவர்கள் என்றைக்குமே அவங்கள வந்து முன்னிறுத்திக்க ட்ரை பண்ணதே கிடையாது. பெரியார் இருக்கிற வரைக்கும் பாரதிதாசன் ஐயா வந்து அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்க. என்றைக்குமே இந்த அம்மா அவங்களுக்கு வந்து முன்னிறுத்தினதே கிடையாது. ஐயா பேச வருவார், அந்த அம்மா ஏதோ ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு தலையும் ரொம்ப சீவிக்கலாம் மாட்டாங்க, பையில் 2 சேலை இருக்கும், ஒரு மாற்று சேலை தான், கருப்பு சேலை, அங்கே உட்காந்துட்டு புத்தகத்தை வந்து வித்துட்டு இருப்பாங்க. இந்த பாவையும் சொல்ல மாட்டான், என்னோட மனைவிக்கு ஒரு மாலையை போடு அப்படின்னு. அவங்களும் மாலையை எதிர்பார்த்தது கிடையாது. பெரியாருக்கு அத்தனை மாலைகள் வந்து குவியும், அந்த மாலையில இருந்து ஒரு இதழை கூட எடுத்து அந்த அம்மா வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாலையில இருந்து வர மனம், அந்த மனம் என்ன மனம்? பெரியாரோட புகழ் மனம். அந்த மனத்திலேயே சந்தோஷப்பட்ட ஒரே பெண்மணி மணியம்மையார் அவர்கள் தான் அப்படின்னு. அப்படி அவங்களுக்கு தொண்டு, அந்த தொண்டு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு பிஹேவியர், அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வந்துடாது. எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் அவங்கள வந்து தலைவர், நம்மளும் ஓகே நமக்கு லைம்லைட் வரணும், இவ்வளோ பண்ணுறோமே, நமக்கு எதுவுமே கட்சி பண்ண மாட்டேங்குது, நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, நம்மளுக்கு எதுவுமே இயக்கம் பண்ண மாட்டேங்குது, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பேன். அந்தம்மா அதெல்லாம் எதுவுமே நினச்சது இல்லை. பெரியார் இறந்துடுறாரு, இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவங்க ஒரே விஷயம்தான், பெரியார் சொன்ன விஷயத்த செய்யணும். அருள்மொழி அம்மா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் ஃபேனுன்னு எனக்கு தெரியும்.
அம்மா அவர்கள் வந்து முரசொலியில வந்து திராவிட பாசறை அப்படின்னு ஒன்று இளைஞரணி சார்பாக வரும். அதுல வந்து திராவிட போராளிகள் அப்படின்னு எழுதுறப்ப மணியம்மையாரை பத்தி எழுதுறப்ப அதுல ஒரு இன்சிடென்ட் எழுதியிருப்பாங்க, திரும்பி வருகிறேன் அப்படின்னு. நீங்க ரஜினிகாந்த் ஃபேன்னால நான் கேட்குறேன் மேம், நான் வந்துட்டேன்னு சொல்லு, நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு. இன்னொரு டயலாக் பார்த்தோன்னா மகிழ்ச்சி அப்படின்னு. இந்த 2 டயலாகும் எனக்கும் பிடிக்கும், அம்மாவுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம், நமக்குலாம் புல்லரிச்சிருக்கோம், படம் பார்க்குறப்ப கை தட்டி இருப்போம், விசில் அடிச்சிருப்போம். இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது உங்க டயலாக் கிடையாதா, எங்க மணியம்மா டயலாக்டா, அவங்க அன்னைக்கே எழுதியிருக்காங்கடா அப்படின்னு. ஐயா இறந்ததுக்கு அப்புறம் அம்மையார் வந்து எழுதுறாங்க ஆர்டிக்கிள். அதோட தலைப்பு என்னன்னா திரும்பி வருகிறேன், வேற நான் வந்துட்டேன்னு சொல்லு, அவ்வளோதான். அதான் அந்த டைலாக். இந்தி திணிப்பு போராட்டம் 48லன்னு நினைக்கிறேன், கும்பகோணத்தில் 144 விதியை வந்து அமல்படுத்திட்டாங்க. தலைவர் பெரியார் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். அதனால மணியம்மையார் அவர்கள் தான் வந்து அந்த போராட்டத்தை எடுத்து நடத்த வேணும். எப்பவுமே வந்து பார்த்தோம்னா நம்ம திராவிடர் முன்னேற்ற கழகம் இப்போ பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம், ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா அதுக்குள்ளே இருந்து தான் வந்து பண்ணுவாங்களே தவிர்த்து அதை மீறி போய் இப்போ நீட் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம கான்ஸ்டிடியூஷனால நமக்கு கொடுக்கப்பட்ட என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் அதை எதிர்த்துட்டு இருக்கோம். மணியம்மையார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, 104 நீ விதிச்சுக்கோ, எனக்கு என்ன, என்னோட மொழியை காப்பாற்றுறது என்னோட கடமை அப்படின்ட்டு இறங்கி போய் போராடுறாங்க. போராடினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஜெயிலு, அடுத்து வந்து நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நீதிபதிகள் கேட்குறாங்க, அவங்க பேரை படிக்கிறாங்க மணியம்மையார் அப்படின்னு, பேர் என்னன்னு கேட்டு பார்த்ததுக்கப்புறம் எந்த மதம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எந்த மதத்தையும் சார்ந்தவள் அல்ல அப்படின்றாங்க. என்ன ஜாதி அப்படின்னு கேட்குறாங்க. திராவிட ஜாதி அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு சொல்கிறாங்க. சரி, நான் 144 போட்டிருக்கோம், அதையும் மீறி நீங்கள் பண்ணது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்கள் சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க, ஆனால் என்னோட மொழியை காக்க வேண்டியது என்னோட கடமை, அதனால நான் இறங்கி போராடினேன், அது வந்து நான் தப்பாக பார்க்கல அப்படின்ற சொல்கிறாங்க. அதனால 2 மாதம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கு அம்மையார் மகிழ்ச்சி அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய தக் லைஃப் மூமெண்ட் விவாதங்களில் அம்மையார் அவர்களும் இப்போ அடுத்து அவங்களோட வாரிசு மதிவதனி அவர்களும் நிறைய தக் லைஃப் மூமெண்ட் எங்கள் இளைஞர்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். தக் லைஃப், அதாவது கெத்தான மூமெண்ட் இருக்கும். அசால்ட்டாக நோஸ் கட் பண்ணிட்டு போவாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த மாதிரி மணியம்மையார் அத்தனை நோஸ் கட் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் அம்மா சொன்னாங்க. அயலின்னு ஒரு சீரீஸ், அது வந்து பெண் விடுதலைக்கான, பெண் முன்னேற்றத்துக்கான ஒரு சீரியல். இந்த இப்போ வந்து இந்த தாலி சென்டிமெண்ட் அதெல்லாம் இல்லாமல் பெண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இந்த சீரியல்லாம் எடுத்தால் எப்படியோ ஹிட் ஆகிட்டு போங்க மேடம். படத்தில் கூட ஆண்களுக்கு தான் இந்த டைலாக் கொடுப்பாங்க, நிஜ வாழ்க்கையில் இந்த அம்மா இத்தனை டைலாக் பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அண்ணா பெரியார் அம்மையார் அவர்களுக்கு 71ல் ஈரோடில் ஐயா அவர்களோட பிறந்த நாளுக்கு அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து உடம்பு சரியாமல் போகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுறாங்க. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தொண்டர்கள் சொல்கிறாங்க அம்மையார்கிட்ட, ஐயா பதறி போயிட்டாருமா அப்படின்னு. அதுக்கு அம்மையார் வந்து ஐயோ பாவமே ஐயா பதறி போயிட்டாருன்ட்டு அவருக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு நினச்சிட்டு வந்து, கவலைப்படாதீங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்கள விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த மனுஷன் சொன்ன ஒரு ரிப்ளை இருக்கே, அதை படிச்சுட்டையோ மனுஷனாயா நீ அப்படின்னு இருந்துச்சு. இல்லை, இயற்கையான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து யாருமே அதை வந்து மீற முடியாது. நீ இறந்து போயிட்ட அப்படின்னா சரி, ஆனால் நான் வந்து உன்னை வந்து வாரிசாக எடுத்திருக்கேன், எனக்கு அப்புறம் நீ இந்த இயக்கத்தை கொண்டு போவேன்னு நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் எடுத்த இந்த டெசிஷன் வந்து தப்பாக போயிடுமே, அத்தனை பேர் வசவு பேசினா, அத்தனை பேர் அசிங்கமாக பேசினா, அதையும் தாண்டி நான் இந்த முடிவு எடுத்தது, அந்த முடிவு வந்து நிறைவேறாமல் போயிடுமேன்னு நினச்சேன், அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துலையுமே வந்து அது எனக்கு வந்து யாருக்காக இருந்தாலுமே இமோஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஐயோ இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் ஆகும். ஐயா வந்து அப்பயும் வந்து அந்த இயக்கம் சித்தார்த்தம் இதை வச்சு தான் வந்து பேசினார். அப்போ தான் அப்பாட்ட என்னப்பா இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டேன். இது மட்டும் இல்லை, நாகம்மை இறந்தப்பையும் அவர் அப்படி தான் பேசினார். எனக்கு இயக்கத்தோட வேலைக்கு வந்து இருந்த ஒரு என்னது அந்த பேரியரும் வந்து இப்போ போயிடுச்சு அப்படின்னு பேசினாரு அப்படின்னாங்க. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த திருமணம் சொல்லக்கூடாது, அந்த ஏற்பாட்டை இப்போ வந்தப்ப நிறைய பேர் பேசினாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்களும் நிறைய பேர் அதை தப்பாக பேசினாங்க. அப்போ பேசினது வந்து மனசில் வச்சுக்கவே இல்லை போலாமா. ஐயா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வீடை வந்து நினைவிடமாக மாற்றுறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து கேட்குது. அம்மையார் உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அண்ணா அவர்களோட வீடு காஞ்சிபுரத்தில் இருக்கு, அந்த வீட்டையும் வந்து அந்த மாதிரி தான் நினைவிடமாக மாற்றுறாங்க. அப்போ வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இழப்பீடு கொடுக்குது.
கொடுத்துட்டு தான் அந்த வீடை வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அம்மையார் கிட்ட வந்து அரசாங்கம் கேட்குது, எவ்வளோ இழப்பீடு வேணுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அம்மையார் உடனே அதெல்லாம் வேணாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அம்மா வந்து சரி உங்களுக்கு அதானே அப்படின்ட்டு கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தீர்மானம் வந்து அங்கே வந்து பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டை கூப்பிடுறாங்க. அரசாங்கம் வருது, இந்தாங்க அப்படின்னு வீடை கொடுக்குறாங்க. எவ்வளோமான அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தீர்மானமே பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த வீட்டில் ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு அறை இருக்கும். அதில் தான் அண்ணாவும் அண்ணாவோட இணையரும் அங்கே இருந்தாங்க. அதனால இது பெரியார் அண்ணா நினைவிடமா இருக்கட்டும், அண்ணா பெரியார் நினைவிடமா மட்டும் இருக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் வச்சு அன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த நிபந்தனை கொடுத்தாங்க அந்த அரசாங்கத்துக்கு. இன்னொரு விஷயம் கலைஞர் பற்றி. 1968 பெரியார் சொல்றாரு கலைஞருக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு. அன்னைக்கு அண்ணா உயிரோடு இருக்காரு, அண்ணா முதலமைச்சராக இருக்காரு, அண்ணா ஒத்துக்கிறாரு சரி வச்சுக்கலாம் அப்படின்னு. அது வந்து ஆனால் கலைஞர் வந்து தெரியுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுறாரு. 71 வரைக்கும் வைக்கல, ஐயா இறந்து போயிடுறாரு. 74 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரியார் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு சிலை வைக்குது அண்ணா சாலையில். அப்போ மணியம்மையார் அவர்கள் அங்கே பேசுகிறாங்க, ஐயாவுக்கு சிலை வச்சுட்டு கலைஞர் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிச்சுட்டாரு, இப்போ நம்மளோட கடமையை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். பெரியார் அவர்களோட ஆசை வந்து முடிச்சேன் 2 minutes. பெரியார் அவர்களோட கட்டளை வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து அங்கே வந்து சிலை வைக்கணும் அப்படின்ட்டு. சரி அப்போதான் அடுத்து கலைஞர் பேசுறாரு. அவரை பற்றி தான் தெரியும், நக்கல் நையாண்டின்னு சாமர்த்தியமாக எனக்கு சிலையெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. அதுக்கு மணியம்மையார் சொல்கிறாங்க, கலைஞருக்கு சிலை வைக்கணுமா வைக்க வேண்டாமான்லாம் அவர்கிட்டலாம் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஐயா சொல்லிட்டாரு, வச்சுதான் ஆகணும். அவரோட கருத்து என்ன, அவரோட கருத்தெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. பெரியார் ஐயா சொன்னதை செய்யணும், அவ்வளோதான். யாருக்கும் இதில் வந்து உரிமை கிடையாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் அப்படின்னு. ஐயா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ தீவிரமாக அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கம் போய் சேர்ந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தலைவர் மணியம்மையார் அவர்கள் மட்டுமே அப்படின்றத நான் வந்து இங்கே ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ஆசிரியர் ஐயா வந்து அந்த தொண்டுள்ளம் பற்றி எழுதுனதுனால இந்த கடைசி இது கண்டிப்பாக நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அன்னை ஈவேரா மணியம்மையார் அவர்கள் எளிமையின் இலக்கணம், அன்பின் ஊற்று, சிக்கனத்தின் மறுபெயர், பரோபகாரம், வெளிச்சமிடாத உதவிகளை செய்யும் நீர் வீழ்ச்சி, பெறாத குழந்தைகள் இவரிடம் பெற்ற பாசமும் வளர்ப்பும் பண்புகளும் எழுத்துகளால் பேச்சால் வர்ணிக்க முடியாத அளவு வியக்க வைக்கும், அன்றாடம் அழுக்காத வரலாற்று பதிவுகள், கண்டிப்பின் சிம்மமும், ஒரு தலைவருக்குரிய அத்தனை தனித்துவமும் மணியம்மையார் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னார். இது எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே சரி சொன்னது வந்து இல்லை, எப்போவுமே சொல்கிறது வந்து ஐயா அவர்கள் வந்து 94 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் மணியம்மையார் அவர்கள் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம், மன கஷ்டம்தான். பெரியாருக்கு எப்படி ஒரு மணியம்மையார் இருந்தார்களோ, மணியம்மையாருக்கு இன்னொரு மணியம்மையார் இருந்திருந்தால் இந்த திராவிடர் கழகம் இன்னும் எத்தனை நாள் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த தலைவரோட அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட இந்த கழகம் வந்து இன்னும் எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, என்றைக்குமே பெண்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் கிடைக்காது. அதனால் திராவிடர் கழகத்தில் இருக்கிற பெண்கள் முதல்ல மற்றவங்களுக்கு மணியம்மையாராக இருக்கிறத விட உங்களுக்கே நீங்கள் மணியம்மையாராக இருந்து ஒரு நல்ல ஆளுமையாக மாறி திராவிடர் கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண் தலைவர்களை தயவு செஞ்சு உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சு வைங்க அப்படின்ற கோரிக்கையை நான் உங்ககிட்டலாம் வச்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறளின் கருத்து செறிவையும் பகவத்கீதையின் அநீதி கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு விளக்கும் உயரிய நூல். வழக்கறிஞர் அருள்மொழி, பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஆகியோரின் குறளும் கீதையும். விலை ₹70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.